கடந்த ஒரு வருஷமா இத்தனை புக்ஸ் படிச்சு நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல மாறி இருக்கு. ஃப்ரம் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, நிறைய விஷயம், மோட்டிவேஷன், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கிட்டா தான் எல்லாமே மாறும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த புக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்ற அந்த ஒரு புக், இது கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். நீங்க ஓவர் திங்கரா இருந்தீங்கன்னா, நான் இருந்தேன். டோன்ட் பிலீவ் இன் எவ்ரிதிங் யூ திங்க், இந்த புக்கு கண்டிப்பா படிக்கணும். சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம ரொம்ப யோசிக்கவும் மாட்டோம் இது படிச்சதுக்கு அப்புறம். நம்ம மைண்ட் தான் எல்லாமே அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிற அந்த ஒரு புக், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். மணியை பத்தின ஒரு புரிதல், மணிக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்ல எல்லாத்தையுமே பத்தி சொல்லியிருப்பாங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு விஷயம் உங்களுக்கு லேக் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா ரீவொர்க் இந்த ஒரு புக்கை படிங்க. ஜீரோல இருக்கேன், பட் நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், சான்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை படிங்க. எல்லாராலையும் உங்களோட எல்லா பேஷனும் ட்ரீமும் நிஜமான ரியாலிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உங்க கைகளில் இருக்கு. பட் அதை நம்ம புரியல. அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக் படிங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர். எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி ஸோ ஹாப்பி.